ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. பணமும் பவரும் இருந்தால் இந்த உலகத்தில் இது வேணால் சாதிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய எடுத்துக்காட்டு நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். பட் ரியல் லைஃப்பில் அப்படி ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா கிராஷில் இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் உருவாக்கின போயிங் கம்பெனி சில ஜேர்னல்ஸை வந்துட்டு கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை ஒரு விஷயத்தை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் இந்த ஏர் இந்தியா கிராஷ் நடந்ததுக்கான முழு காரணமுமே வந்துட்டு பைலட் தான். அவர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டிப்ரெஷனில் இருந்ததுனால தான் இந்த ஃப்ளைட்டு போயிட்டு கிராஷ் ஆகியிருக்கு. ஸோ போயிங் கம்பெனி மேலே எந்த தப்பும் இல்லை. போயிங்கோட ஃப்ளைட்லாம் வந்துட்டு குவாலிட்டியான ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டைரக்டான சில அலிகேஷன்ஸை வந்துட்டு இந்த ஒரு பைலட் மேல விற்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய மீடியாஸ் வந்துட்டு இந்த போயிங்கோட கம்பெனிக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ் இப்போ 2 நாளா உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம். பட் உண்மையிலே அப்படிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை. ஏன் அப்படின்றப்போ போயிங்கோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? போயிங் ஃபிளைட் எங்க வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிராஷ் ஆனாலுமே அந்த ஒரு கிராஷ் நடந்து சில நாட்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி மிகப்பெரிய மீடியாக்கள் வந்துட்டு போயிங் ஃபிளைட் எல்லாம் நல்லா இருக்கு, அந்த ஃபிளைட்டை ஓட்டுனா பைலட் தான் டிப்ரெஷன்ல இருக்காரு, அந்த பைலட் தான் வந்துட்டு சூசைட் பண்ணணுன்ற ஒரு நினைப்புல போயிட்டு கிராஷ் பண்ணிட்டாரு. ஸோ பைலட்டுக்கும் அந்த ஒரு ஏர்லைன் கம்பெனி மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லி போயிங் வந்துட்டு சேஃபர் சைடாவே இருந்திருக்காங்க. ஸோ இதே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்னைக்கு ஏர் இந்தியா மேலேயும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போயிங். ஸோ ஏர் இந்தியா மேலனா அப்போ என்ன, டாடா மேல அவங்க குறை சொல்றாங்க. அதே போல ஏர் இந்தியாவில் இருக்கிற பைலட் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா பல விஷயங்களை இன்னைக்கு போயிங் சில ஜேர்னலிஸ்ட்டை கையில வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். பட் அதுதான் உண்மைன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஸோ இவங்க எப்படியெல்லாம் வந்துட்டு மக்களை வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல டீடைலா தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இது பல கன்ஃபியூஷனா இருக்கிற இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்துல காமிச்சு நம்மளோட சேனல்ல கனெக்ட் ஆகிங்க. சோ வாங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, இந்த ஏர் இந்தியா கிராஷ்ல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் இவர் தான் அப்படின்ற ஒருத்தர் யாராவது இந்த ஒரு கேஸ்ல கண்டுபிடிச்சாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு குற்றவாளியா அவங்க மாற ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையில வந்துட்டு ஒரு பைலட்டை மாட்டி விடுறதுக்காக இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற சில ஊடகங்கள் வந்துட்டு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த ஒரு கிராஷை. சரி, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஊடகங்கள் WSJ, வால் ஸ்ட்ரீட் ஜர்னல், ராய்டர்ஸ், அதுக்கப்புறமா சில முக்கியமான பத்திரிகையாளர்கள்லாம் வந்துட்டு இந்த ஏர் இந்தியா கிராஷை பத்தி கடந்த 2 நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல்ஸும் அதே போல ராய்டர்ஸ் இந்த மாதிரி சில அமெரிக்காவில் சில ஊடகங்கள் வந்துட்டு இந்த ஏர் இந்தியாவை பத்தி கடந்த 2 நாளா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஏர் இந்தியா கிராஷ் ஆனதுக்கான முக்கிய காரணமே இந்த 56 வயசுல இருக்கிற பைலட் தான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க. சரி, அவங்க எது அடிப்படையில் சொல்றாங்க அப்படின்றது இது வரைக்குமே ப்ரூஃப் இல்லை. பட் இவங்க சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது, இந்த ஒரு பைலட்டோட அம்மா வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. ஸோ இதனால அம்மா இறந்த சோகத்தினால அவர் டிப்ரெஷன்ல ரொம்ப நாளா இருந்திருக்காரு. ஸோ அந்த டிப்ரெஷனை தாங்க முடியாம தான் இந்த ஒரு ஃபிளைட்டை வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு வெளியே வச்சிருக்காரு. ஸோ இதுதான் நடந்தது ஏர் இந்தியா கிராஷுக்கு பின்னாடி அப்படின்ற சில விஷயங்களை வந்துட்டு வால் ஸ்ட்ரீட் ஜர்னலும் ராய்டர்ஸும் வந்துட்டு சில அமெரிக்கா ஊடகங்களுமே வந்துட்டு இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இவங்க பேசினதுனால யாருக்கு ஆதாயம் அப்படின்றத பார்க்கும்போது ஆப்வியஸ்லி போயிங்க்கு தான். ஏன்னா போயிங்கும் ஒரு அமெரிக்கா பேஸ்டு கம்பெனி இல்லையா? ஸோ அந்த ஒரு போயிங்கை வந்துட்டு இந்த ஏர் இந்தியா கிராஷ் அப்படின்றது உலக அளவில் பேசும்போது போயிங்கோட ஷேர் மார்க்கெட் அப்படின்றது கம்மியாச்சு. ஸோ இதனால போயிங் கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டும் மேபி இதனால அடிபட்டிருக்கலாம், சில லாஸஸை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ திரும்பி இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் போயிங் வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி சில ஊடகங்கள், முக்கியமான ஊடகங்கள் போயிங்க்கு இன்டைரக்டான சில சப்போர்ட்ஸை பண்ணி திரும்பியும் போயிங்கை வந்துட்டு பழையபடி வந்துட்டு மாற்றலாம் அப்படின்றது சில முயற்சிகளில் இறங்கி இருக்காங்களான்றது ஒரு விஷயம் தெரியல. ஏன்னாக்கா எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல், எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அந்த ஒரு பைலட் வந்து டிப்ரெஷன்ல இருக்காரா இல்லையான்றது இவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கிற சில ஊடகங்களும் இந்தியாவில் இருக்கிற சில இன்வெஸ்டிகேஷன்ஸுமே வந்துட்டு அந்த பைலட் 2 பைலட் இறந்தவங்க ஃபேமிலி கிட்டே வந்துட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க எந்த ஒரு டிப்ரெஷனுமே இல்லை, லைஃபை நல்லா தான் ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, ஃபேமிலி ரிலேட்டடாகவும் சரி கம்பெனி ரிலேட்டடாகவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு யூஎஸோட சில ஊடகங்கள் பேசுதுன்னா என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம் தான். என்னன்னா போயிங்கை காப்பாற்றணும். சரி, பைலட் தான் இறந்துட்டானே, இதுக்கப்புறமா அவன் இருந்து வந்து என்ன நடந்ததுன்னு சொல்ல போறதில்ல, ஸோ இறந்தவன் மேல பழிய போட்டுடலாம்னு சொல்லி தான் சில ஊடகங்கள் இந்த வேலைகளை பண்ணியிருக்குன்றது முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரி, இது ஏன் போயிங் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் கேட்கும்போது போயிங் இதை மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னாக்கா போயிங் கிட்டத்தட்ட எத்தனையோ ஃபிளைட்ஸ் வந்துட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. அதுல சில ஃபிளைட்ஸ் வந்துட்டு கிராஷுமே ஆகியிருக்கு போயிங். ஸோ இந்த மாதிரி கிராஷ் ஆகும்போதோ இல்லைனா போயிங்கோட ஃபிளைட்ல ஏதாச்சும் பிரச்சனை பெருசாக பூம் ஆகும்போதோ போயிங் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை ஒரு பீக்கு போகும்போது என்ன ஆகுனா போயிங் வந்துட்டு சடனா இந்த மாதிரி முக்கியமான ஊடகங்களை தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இன்கேஸ் அந்த
கிராஷ்ல யாராச்சும் இறந்துட்டாங்க, பைலட் இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பைலட் மேலே பழிய போட்டுருது. அந்த பைலட்டுக்கு வந்துட்டு ஏதோ சூசைடுன்ற ஒரு தாட் இருந்திருக்கும், அந்த பைலட்டுக்கு வந்துட்டு ஏதாச்சும் டிப்ரெஷன் இருந்திருக்கும், அதனால தான் ஃப்ளைட் எடுத்துகிட்டு போயிட்டு கிராஷ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷத்தில் எவ்வளவோ வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இறந்த பைலட் மேலே போயிங் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு. இந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு எத்தனையோ கேஸை க்ளோஸ் பண்ணியிருக்கு இந்த ஒரு போயிங். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்னைக்கு போயிங் வந்துட்டு இந்த ஏர் இந்தியா கிராஷ் மிக பெருசாக பேசும்போது இதுக்கு யார் காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் எதுவுமே தெரியல. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு போயிங்கோட பேர் அடிக்கடி வந்துட்டு டேமேஜ் ஆகுறதுனால போயிங் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு சரி பைலட் தான் இறந்துட்டான்ல அவன் மேலே பழிய தூக்கி போடு, ஸோ அதுக்கப்புறமா கேஸ் முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்படின்ற சில விஷயத்த கையில் எடு அப்படின்றது சொல்லலாம். சரி இது போயிங் வந்துட்டு இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாறு நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா போயிங் இப்படிப்பட்ட சில விஷயங்களை தான் அலிகேஷன்ஸ் பைலட் மேலே வச்சுக்கிட்டே இருக்காங்க, ஃபைலும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏர் இந்தியாலுமே டைரக்ட் போயிங் இப்படி தான் பண்ணுறாங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இதுவும் ஏர் இந்தியா கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக போயிங் அவங்களோட எப்பயும் பண்ணுற அதே ஸ்ட்ராட்டஜியை ஏர் இந்தியாலுமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் இன்னைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸும் ராய்டர்ஸும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. சரி இப்போ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸுமே அதே போல் வந்துட்டு ராய்டர்ஸுமே சொல்றது நம்ம வந்துட்டு உண்மையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எந்த அடிப்படையில் அவங்க அது உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, எந்த ஒரு ப்ரூஃபுமே இது வரைக்குமே அவங்க சொல்லவே இல்லை. அவங்களுமே வந்து ஒரு தோராயமாக தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு போயிங்கை காப்பாற்றுறதுக்காக. பட் அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்டயுமே எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை பைலட் வந்துட்டு டிப்ரெஷனில் இருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. இதுக்கான ஒரு முழு கேமுமே என்ன அப்படின்றப்போ இந்த ஒரு கேஸ்னால ஏர் இந்தியா கிராஷ்னால வந்துட்டு போயிங்கோட பேர் கெடுது. ஸோ இதை எப்படியாவது நம்ம காப்பாற்றணுன்றதுக்காக இறந்த இந்த பைலட் மேலே வந்துட்டு பழிய போகிறது தான் இது இங்கே செய்கிற ஒரு சில விஷயங்களில் இதுவுமே அடங்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதோட தொடர்ச்சியாக இப்போது அதிகபட்சமாக கார்னர் பண்ணுறது என்னன்னா போயிங்கும் சரி அந்த போயிங்கை சுற்றி சில ஊடகங்கள் செயல்படுற விஷயங்களுமே சரி இதுக்கு முழுக்க காரணம் ஏர் இந்தியா. அதாவது நம்மளோட டாடா குரூப்பே இப்போ அவங்களோட அலிகேஷன்ஸாகவே வச்சிருக்காங்க. அதே போல் வந்துட்டு பைலட்டையுமே வந்துட்டு அவங்க ஒரு முக்கிய காரணம் அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது உண்மை அப்படின்றது நம்மளும் நம்பிட மாட்டோம். ஏன்னா வெள்ளையாக இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான்னா அப்படின்ற மாதிரி தான் இன்னமும் நம்ம அப்படி தான் நம்பிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க போல். நம்ம ஒன்றும் சுதந்திரத்துக்கு முன்னாடியோ இல்லை 19th சென்ச்சுரியிலுமே இல்லை வெள்ளைக்காரன் சொல்கிறது அப்படியே நம்ம செய்கிறதோ நம்புறதுமே இல்லை. நம்ம இப்போ இருக்கிறது 20th சென்ச்சுரி, அதுவுமே 2025 இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கும் லாஜிக்கலாக பார்க்கும்போது நமக்கு தெரியாத விஷயத்தை அவன் எப்படிடா சொல்கிறான் அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோமா. ஸோ இதனால இது முழுக்க போயிங்கோட பின்னாடி நின்று செயல்படுற சில விஷயங்களாக இருக்கலாம். அதுக்கு இந்த சில ஊடகங்கள் அதுக்கு துணையாக இருந்திருக்கலாம். ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்றப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு நான் இந்த பைலட்டுக்கு அகேன்ஸ்டாக நிறைய சோஷியல் மீடியாவில் இருக்கிற போஸ்டர்ஸை பார்க்க ஆரம்பித்தேன். பட் அதில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக இதுதான் காரணம், இதனால தான் வந்துட்டு இந்த ஏர் இந்த கிராஷ் அப்படின்றது நடந்தது, இதை பண்ணது இவர் தான் அப்படின்ற மாதிரி யாரையுமே இது வரைக்கும் குறிப்பிடல. பிளாக் பாக்ஸ் ரிப்போர்ட் கூட முதல் கட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் தான் வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஏதோ ஒரு ஊடகம் வந்துட்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஊடகம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு இந்தியனோட பைலட் மேலே வந்துட்டு ஒரு அலிகேஷன்ஸும் இவர் தான் குற்றவாளி அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னால் இவ்வளோ வருஷமா 56 வருஷமாக அவர் பண்ண இந்த ஒரு சர்வீஸுக்கான ஒரு விஷயம் அங்கீகாரமே இல்லாமல் போயிடும். அவர் ஒரு நல்ல பேரை இல்லாமல் கெட்ட பேரை உருவாக்கும். அதே போல் அவர் மட்டும் இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாருக்குமே இது ஒரு தலைகுனிவாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் எடுக்க ஆரம்பித்ததும். ஸோ இப்போவும் இதுதான் ரீசன், இவர் தான் இதை பண்ணது, இந்த ஆள் தான் இதுக்கான காரணம் அப்படின்றது கம்ப்ளீட் டீட்டெயில் இது வரைக்கும் வரல அப்படின்றது ஒரு விஷயத்தை நம்ம திரும்பியும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஏதோ ஒரு ஊடகத்தை சொன்னாங்க அப்படின்ற ஒரு பட்சத்துக்காக யாரையுமே வந்துட்டு நம்ம உண்மை தெரியாமல் வந்துட்டு குற்றவாளி அப்படின்றது சொல்கிறது ஒரு தவறான விஷயம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோமே நான் மேக் பண்ணேன். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போயிங் இந்த மாதிரி ஒரு சில ஊடகங்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அவங்களோட கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக அப்பாவியாக இருக்கிற பைலட்ஸ் மேலே பழைய தூக்கி போடுற சில விஷயங்களை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதுமே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.